தன்னுடைய உடலானது எரிந்து கொண்டிருக்கும் பொழுது ஆன்மா அங்கே பார்த்து அதை பார்த்து வருந்தி கொண்டிருக்கும். அப்போ நமக்காக அந்த இடத்துல ஒரு உயிரானது இருக்கும். அது வேற யாரும் கிடையாது, நம்ம வணங்குற நம்ம இறைவன். எல்லாத்துக்கும் தேவனாக இருக்கிற மகாதேவன் அங்கே நமக்காக வந்து நிற்பார். இந்த பந்த பாசங்கள் எல்லாம் உனக்கு நிரந்தரம் கிடையாது, உனக்காக நான் உணர்த்துவதற்கு தான் இந்த உடலை கொடுத்துருக்கேன். இந்த உயிர் மட்டும்தான் உனக்கு நிரந்தரம், இதை நீ புரிந்து கொள், வா என்னுடன் அப்படின்னு அவர் அழைக்கும் பொழுது நம்மளுடைய மனமானது அந்த இடத்துல இசையாது. எதனால்? அவனுக்கு பூராமே அந்த நினப்பானது மனிதர்களிடத்தில் அந்த பந்தபாசத்தில் அந்த மாய ஆசைகள், உலகத்தில் உள்ள அந்த மாய ஆசைகள் மீது இருக்கும் பொழுது அவனுக்கு இறைவன்னா அந்த இடத்துல உணர்ந்திருந்தாம்னா அவனுக்கு தெரியும். சிவத்தை பற்றி நம்ம இப்போ உணர்ந்திருக்கோம், அவர் தான் பரம்பொருள், அவர் தான் இந்த உலகத்தை இயக்குறவர், எல்லாமே அவர் தான். நம்மளுக்கு அந்த பேரின்பம், முக்தி நிலை, பிறவா நிலை அப்படிங்கிறத கொடுக்க போகிறது அவர் தான் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்திருக்கோம். அப்போ நமக்கு தெரியும். ஆனால் அது தெரியாதவங்களுக்கு, அது உணராதவங்களுக்கு அவர் யாருன்னே தெரியாது. அப்போ அந்த இடத்துல திரும்ப அவர்கள் அந்த உலக வாழ்க்கையிலேயே மூழ்கணும் அப்படிங்கிற